ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் தொடரக்கூடிய பிரச்சனையாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் அது பல ஆக்கிரமிப்புகள் பல கட்டங்களில் முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், அது முறைப்படுத்தணும், மக்கள் தொடர்ந்து வாழறாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், கோரிக்கை எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது, அது எதிர்க்கவும் பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்துடைய ஒரு கோர முகத்தை சமீபத்தில் நாம் அனுபவித்தது அப்படின்னா, சென்னையில் பெருமழை ஏற்பட்ட போது அந்த ஆக்கிரமிப்புகள் எந்த அளவுக்கு ஆபத்தாக அன்னைக்கு சென்னையுடைய பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்கியது அப்படின்னு சமீபத்தில் பார்த்தோம். இந்த ஆக்கிரமிப்பு குறித்து இன்னைக்கு விவாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எழுந்திருக்கிறது. ஆனால் வழக்கம் போல அதுக்கு காரணம் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படிங்கிற ரீதியிலும் பல்வேறு விஷயங்கள் அதில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நம்ம சரியான பாதையில் தான் நகர்ந்திருக்கிறோமா, அதில் இரண்டு அரசுகளும் சரியாக நடந்திருக்கிறதா, யார் இதை சரியாக அணுகிருக்கிறாங்கிற விவாதம்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறது. சரியான கோணத்தில் இந்த விவகாரம் இரண்டு கட்சிகளாலையும் அணுகப்பட்டிருக்காங்கிற கேள்வி எழுகிறது. ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு அனுமதி மக்கள் நலனா, அரசியல் நோக்கமா, விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்களும், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கோவை செழியன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இருவருக்கும் அப்கோர்ஸ் பொதுவான ஒரு கேள்விதான். இன்னைக்கு இந்த ஆக்கிரமிப்புடைய கோர முகத்தை நம்ம சமீபத்தில் பார்த்தோம். இது பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டு பேரும் நீங்க அணுகக்கூடிய விஷயம், நாங்க அன்னைக்கு செஞ்சோம், நீங்க இன்னைக்கு செய்யல, நீங்க செஞ்சீங்க, நாங்க செய்யல. இது மற்ற விஷயங்கள் அணுகுவதை போல இதையும் அணுகிருக்கிறீங்க. இது எப்படி இந்த பிரச்சனையை எப்படி களைவது, இதை எப்படி தவிர்ப்பது என்று அணுகாம திமுக செய்ததா அதிமுக செய்ததா அப்படின்னு வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது சரியாச்ச காமன் கொஸ்டின். இருவருமே பதில் சொல்லணும். இருக்கிற சட்டத்தில் 10 ஆண்டுகள் ஒரு இடத்துல தொடர்ந்து ஒருத்தர் குடியிருக்கிறாங்கன்னா அவங்க வீடு இல்லாமல், பத்திரம் இல்லாமல், எந்த விதமான வாய்ப்பு இல்லாத ஏழை எளியோரில் இருந்தால், குடிசைவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பட்டா கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தில் அதுக்கு ஒரு இட வசதி உண்டு, அதுக்கான தகுதிகள் இருக்கான்னு பார்த்து பட்டா கொடுப்பாங்க. அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க தொடர்ந்து அங்கேயே குடியிருக்கணும். அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2001 2006 ஆட்சியிலும் செஞ்சாங்க. நீர்நிலைகள் இருந்தா, நீர்நிலைகள் இல்ல, பட்டா கொடுக்கிற விஷயம் நீர்நிலைகள்ல, அதாவது அரசு வாய்க்கால் புறம்போக்கு இடங்கள்ல யாருக்கும் தர முடியாது. அது நீர்நிலை இடம். அந்த நீர்நிலை இடங்களில் கொடுக்காம பாதுகாக்கணுங்கிறது அரசாங்குடைய திட்டம். அந்த நேரத்தில் எந்த நீர்நிலைகளிலுமே பட்டா அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழங்கவில்லை. கடந்த 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக 15 ஆண்டு கால ஆட்சியில் எந்த இடத்துல அந்த மாதிரி தவறு அதிமுக ஆட்சியில் நடக்கல. போன 2006 11 வரைக்கும் நீர்நிலை இடங்களில் எல்லாம் யாரெல்லாம் அங்கே குடியிருந்தாங்களோ அந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறதும் நல்லா சட்டம் இல்லாமல் சட்டத்தையே தளர்த்து 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இருந்தா கொடுக்கலாங்கிறது மாதிரி மாத்தி. உண்மை, நீங்க சொன்னது உண்மை. அதாவது 10 ஆண்டு 5 ஆண்டுகளாகவும் 5 ஆண்டு இருந்தா கொடுத்துடலாம், 5 ஆண்டுல 3 வருஷம் நிரந்தரமா இருந்தா கொடுக்கலாம். முந்தைய ஆட்சியில இருந்ததுங்கிறது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனா அது நீட்டிக்கப்பட்டது 2015 வரைக்கும். உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 2 அரசுகளுமே அதை செய்திருக்கிறது. ஏதோ அவங்க செஞ்சதை தப்புன்னு நீங்க பதிவு செய்றீங்களோ அதை நீங்களும் செஞ்சிருக்கீங்க. பதிவு செய்யல, நான் எங்க ஆட்சியில செய்யல, முந்தைய ஆட்சியில மட்டும்தான் நீர்நிலைகளான ஆக்கிரமிப்பு ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த உங்களுடைய ஆட்சியுடைய ஜியோவையும் குறிப்பிட்டு தொடர்ந்து இப்படி நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் முறைப்படுத்தப்பட்டு வருகிறது, அது சரியா அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் தன்னுடைய 30/10/2015 உத்தரவுல 2 பேரையும், அந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஜீவோ, இந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஜீவோ, 2த்தையும் குறிப்பிட்டு தன்னுடைய பார்வைகளை, வருத்தங்களை, கண்டனங்களை தெரிவிக்குது. நீர்நிலைகள்ல குடிசை போட்டு வாழ்ந்தவங்களுக்கு யாருக்கும் பட்டா கொடுக்கல. அவங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமா தனியா அடுக்குமாடி வீடுகள் கட்டி, குறிப்பா கோயம்புத்தூர்ல, சென்னையில எல்லா இடத்துல வீடு கட்டி பல இடங்கள். அவங்க அந்த வீட்டுக்கு போனாலும் மறுபடியும் யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறாங்க, அதை மறுபடியும் எடுக்க வேண்டிய சூழல. இப்போ சைதாப்பேட்டை பிரிட்ஜு கட்ட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் எடுக்கணும்னு முடிக்கிறோம். ஆனா அரசியல் ரீதியா சில தலையீடுகள், ஓட்டுக்காக சில கட்சிகள் அவங்களுக்கு பாதுகாப்பு தரல. அதை உறுதிப்படுத்தி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, ஆக்கிரமிப்பு இல்லாம நீர்நிலைகளை பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய பொறுப்பு. அவங்க போராட்டம் நடத்துறாங்க, அவங்க போனா திருப்பி வந்துடுறாங்க, காரணமா இருக்கலாம். பட் இஸ் தட் ஜஸ்டிஃபைட்? அதோட விளைவை சமீபத்தில் கோர விளைவை நம்ம சென்னை பெருமழையில பார்த்தோம். இப்போ நிறைய குளங்கள்ல எனக்கு தெரிய ஒரு 40% குளங்கள் இருக்கிறவங்களுக்கு குடிசை மாற்று வீடு கொடுத்துட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்காக குடிசை மாற்று வரை நடவடிக்கை எடுத்துட்டு திரு கோவிசெழியன் அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது 2007 ஆணை, 2008 ஆணை, 10 ஆணை அப்படின்னு
நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் உட்பட இது வந்து ஒரு 10 வருஷம் ஆக்கிரமிச்சா முறைப்படுத்துறது, அது பிறகு 5 வருஷம் ஆக்கிரமிச்சா முறைப்படுத்துறது, 3 வருஷம் ஆக்கிரமிச்சா முறைப்படுத்துறது அப்படின்னு இது ஊக்குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு அதிமுக அரசு மட்டும் சொல்லல, சென்னை உயர் நீதிமன்றம் போன வருஷத்துடைய தீர்ப்புல முக்கியமான தீர்ப்புல சொல்லி இருக்கிறது. சோ இதுல உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு. அதாவது ஆளுகிற பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது பல ஆண்டுகள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள், வீட்டுமனையில் குடியிருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு பட்டா வேண்டும், பட்டா கிடைத்தால்தான் அரசின் உதவிகளும் வங்கி கடன்கள் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று பல முறை பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அன்றைய அமைச்சரும் தமிழக அரசும் முடிவெடுத்து 10 ஆண்டுகள் இருந்த வரையறையை தளர்த்தி 5 ஆண்டுகள் ஆக்கி மறுபடியும் கோரிக்கை வந்ததனுடைய விளைவு 3 ஆண்டுகளாக ஆக்கி பட்டா வழங்கப்பட்டது உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதற்கான சட்டமும் இருக்கு, அரசாங்கம் இருக்கு. நான் சொல்ல வருகிற அப்படி வழங்கப்பட்ட பட்டாக்கள் இருக்கிற இடம் பார்க்க வேண்டுமேயானால் நத்தம் புறம்போக்கு இப்படி பலதரப்பட்ட புறம்போக்கு இடங்களாக இருந்ததே தவிர நீர்நிலை புறம்போக்கு என்று சொல்லப்படுகிற நீர் ஆதாரத்துக்குரிய இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பட்டா வழங்கியது என்பதை யாரும் நிரூபிக்க முடியாது. காரணம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சென்ற ஆண்டு இறுதியில் கொடுத்த உத்தரவுல டு ஸ்டேட் த லீஸ் கவர்மெண்ட், உங்க ஆட்சி இந்த ஆட்சியில செய்யப்பட்டிருக்கக்கூடிய நீட்சியெல்லாம் சொல்லிட்டு டு ஸ்டேட் த லீஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வித் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் டு ரெகுலரைசேஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் in water bodies, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்துறது is a clear breach of public trust reposed on the government which is enjoined upon a duty to protect the same. இந்த நீங்க போட்ட இந்த ஒரு அரசாணைகள், அதுக்கு பிறகு நீட்டிக்கப்பட்ட விஷயங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளையும் முறைப்படுத்தி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஆனால் நீர்நிலை புறம்போக்குகளில் கூட வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ஏரிக்கரை சிறப்பு திட்டம் என்று கொண்டு வந்தது யாருடைய ஆட்சியில்? அதை சட்டமன்றத்தில் பெருமையாக பேசிக் கொண்டதும் யாருடைய ஆட்சியில்? இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏதோ நீங்கள் தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக அரசும் போட்டி போட்டுக் கொண்டு நில ஆக்கிரமிப்பாளர்கள், இட ஆக்கிரமிப்பாளர்கள் ஊக்குவிக்கிறார்கள் என்ற கருத்தை நான் சற்று மறுக்க விரும்புகிறேன். புரிகிறது. ஆனால் இந்த 6 ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பேற்ற தொடர்ந்து 6 ஆண்டுகளில் அப்பேற்பட்ட ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? நீங்க போட்ட அரசாணைகள் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றியதா, அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இடம் கொடுத்ததா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடிசைகளை மாற்றி அவர்களுக்கு குடியிருப்பு மனை வழங்க வேண்டும் என்று அடுக்குமாடி கட்டிடத்தினுடைய திட்டத்தை முதலில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் நீங்கள் இந்த இட ஆக்கிரமிப்பு நீர்நிலை புறம்போக்குகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பட்டா கொடுத்தது என்ற பிரச்சனையை கிளப்புகிற போதுதான் 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்பது நீர்நிலை புறம்போக்குள்ள இடங்களில் கொடுக்கப்பட்டது அல்ல. பொதுவான புறம்போக்குகளில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு என்னோட ஒபினியனா சப்ஜெக்ட் ஒபினியனா இருக்கும். கோர்ட் சொல்லுதே சார், கோர்ட் இது வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் சம்பந்தமான வழக்கு. நீங்க சொன்ன அரசாணைகள்லாம் நீர்நிலை பற்றியது இல்லைங்கிறீங்க. ஆனால் இதன் விளைவாக நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இது எப்படி ஆகுதுன்னா, ஒரு நீர்நிலை இல்லைன்னு அரசு சொல்லிடுது, அதுக்கு பிறகு ஆக்கிரமிப்பு முறைப்படுத்தப்படுது. நாங்க நீர்நிலை செயலிலேயே நீர்நிலை இல்லாத இடத்தை தான் சேரும் அப்படின்னு அரசு ஒரு விளக்கம் கொடுக்கிறது. எந்த அரசா இருந்தாலும், அதாவது நீங்கள் சொல்லுகிற கருத்தை நான் உள்வாங்கிக் கொண்டு கேட்க வேண்டுமேயானால், மவுலிக்கரையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் இடிக்கப்பட்டதும் அதனால் பாதிப்பு ஏற்கப்பட்டதும் எந்த அளவிற்கு பொதுமக்களும் அதனுடைய கட்டுமானத்து பணியாளர்களும் இன்னலுக்கு உண்ணாளார்கள் என்பதெல்லாம் தெரியும். எனவே நீங்கள் பொத்தாம்பொதுவாக தயவு செய்து 2 ஆட்சியும் ஒப்பிட்டு அதை போட்டி போட்டு தாழ்த்துவது என்பதை முதலில் மறுக்கிறேன். மற்றொன்று, அது தவறு என்று நம்முடைய அருமை தோழர் சொல்லுவாரேயானால் 6 ஆண்டு காலத்தில் நடவடிக்கை எடுத்து அந்த நீர்நிலை புறம்போக்குகளை பாதுகாக்க வேண்டியது யார்? 2006 இருந்து 11 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்களுக்கு அக்கறை இல்லையா? நீர்நிலை புறம்போக்கெல்லாம் காப்பாற்றினாங்களா? என்ன சொன்னாங்க? 5 வருஷம் 3 வருஷம் கொண்டு வந்ததை பொதுமக்களுக்கு கொடுக்கறத விட தன்னுடைய கட்சிக்காரருடைய தன்னுடைய மக்களுக்கு கொடுப்பதற்காகவே பட்டாவை வழங்குறாங்க. இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் அதேதான் கேள்வி. 6 வருஷத்துல எந்த குளத்திலயும் எந்த குளத்தை வந்து குறுக்காட்டி வீடு கட்டியிருக்காங்க சொல்லுங்க. ஒரு இடத்துல முறைப்படுத்துறத அவங்க வந்து 10 வருஷத்தை 5 வருஷமா ஆக்கினாங்க. சப்சிக்வெண்டா 5 வருஷத்தை 3 வருஷமா மாத்தினாங்க. அதுதான் பிரச்சனைக்கு காரணம் நீங்க சொல்றீங்க, அமைச்சர்கள் சொல்றாங்க. அந்த முறைப்படுத்துறது அப்படிங்கிறது அதுக்கான கால அவகாசத்தை 2015 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜியோ போடப்பட்டதா இல்லையா அதிமுக ஆட்சி? சார், அது வந்து இவங்க கொண்டு வந்தது யாரு? அந்த 10 வருஷத்துக்கு தளர்த்தது யாரு? அந்த பாலிசி ரிவர்ஸ் பண்ணிருக்கலாம், நீட்டிக்கப்பட்டதா? அதுல வந்து தவறான பட்டா யாருக்குமே இந்த 5 வருஷத்துல என்ன கொடுத்தா? 2016 வரை 10 லட்சம் பேர் பட்டா கொடுத்திருக்காங்க. ஒரு இடம் கூட குளத்திலேயோ அந்த இடத்துல அரசு நீர்நிலையத்துல இருக்கான்னு சொல்லுங்க. இன்றைக்கு கூட ஒரு நிமிஷம் வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று அமைச்சர் சொன்னார்.
நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆதாரத்தை தாய் என்று கேட்டோம். 20 நிமிடம் விவாதம் நடந்த பிறகு ஆதாரத்தை தர மறுத்த காரணத்தால் வருவாய்த்துறை அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? வீட்டு பிள்ளைகள் என்ற வார்த்தையை மாற்றி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று எழுதிக் கொள்ளுங்கள். இது சட்டமன்ற குறிப்பு. ஆதாரம் இல்லாமல் அமைச்சர்கள் குற்றச்சாட்டை எழுப்புவது என்பது திமுக இன்றைக்கு கேட்டுக்கொண்டு ஆதாரத்தோடையே அமைச்சர் சொல்லி இருக்காரு, சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குது. அந்த உங்களுடைய மீன்வளத்துறை முன்னாள் அமைச்சர் மேல் இந்நாள் அமைச்சர் சொல்லி இருக்காரு, அவர் அந்த மாதிரி வாங்கலினா என்னுடைய உறவினர்களுக்கு நான் பட்டா வாங்கல நிரூபிக்க சொல்லுங்க. அவரை நிரூபிக்க சொல்லுங்க. அவருக்கு எத்தனை மாமா இருப்பாங்க? 1 2 இருப்பாங்க. சட்டமன்றத்தில் ஏற்பட்ட விவாதம் அமைச்சர் இல்ல, நீங்க வாதத்தை வேண்டுமானால் எப்படினாலும் திசை திருப்பலாம். ஆனால் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது வருவாய்த்துறை அமைச்சர் ஆதாரம் குறிப்பிடப்படாத காரணத்தால் அதை ஆக்கிரமிப்பாளர் என்று மாற்றிக் கொள்ளுங்கள் என்று திருத்தம் சொன்னார். சமீபத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் சிலர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல ஜரூரா ஆக்கிரமிப்புகள்லாம் இடித்து தள்ளினாங்க. அதை தாண்டியும் ஆக்கிரமிப்புகள் இருக்குங்கிறதா ஒரு பொது புரிதல். அன்னைக்கு இருந்த ஒரு ஜரூர், அன்னைக்கு இருந்த ஒரு அரசு அமைப்பு கிட்ட இருந்த ஒரு டிட்டர்மினேஷன், அந்த பெருவெள்ளத்துடைய தாக்கம் நம்ம கிட்ட இருந்து அகலும் போது அந்த அளவுக்கு இல்லையோ, குறைஞ்சிருச்சோ அப்படின்னு. மழைநீர் வாய்க்கால் சென்னையில் இருக்கிற எல்லா வாய்க்கால்களையும் அகலப்படுத்தி தூர்வாரி சுத்தப்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரியில் கூட அணைக்கட்டுகள் எல்லாம் உயரப்படுத்தி வேலைகள் நடந்துட்டு எல்லா வேலையும் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள்ல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு நீர்நிலைகளோட இன்னைக்கு நீர்வழி தடங்கள்லாம் இன்னைக்கு வீடுகளா சுருங்கி அந்த நீர்வழி தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றத்துக்கு ஒரு திட்டம் மாநில அறிக்கையில் இருக்கு. ஒரு நிமிஷம். நீர்வழி தடங்கள் அத்தனையும் முறையாக கணக்கெடுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை மூலமாக இன்றைக்கு 2450 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கி எல்லா காய்கால்களையும் சுத்தப்படுத்துறதுக்காக பணம் ஒதுக்கி இருக்காங்க. அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நடக்க போகுது. ஒன்று. இரண்டாவது, அங்க இருக்கிற ஆக்கிரமிப்புகளை இது சுத்தப்படுத்துகின்ற போது, அகலப்படுத்துகின்ற பொழுது அரசினுடைய அளவிற்கு உட்பகுதியில் அந்த வாய்க்காலில் யார் குடியிருந்தாலும் தயவு தாட்சணியம் இல்லாமல் அதை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது. அந்த பணி நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் வில் நம்ம அரசியல் கட்சிகள் அரசு வெளிப்படுத்தாங்கிற கேள்வி இருக்கு. இன்னைக்கு அதுதான் இன்றைய தேவைன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் உட்பட அந்த ஒரு பணியை அரசு செய்யுமையானால், இன்னைக்கு பல நீர்நிலைகள் இந்த தன்மையை இழந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதை வந்து தயவு தாட்சியம் இன்றி அரசு செய்யுமானால் அதை செய்யணும்னு இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வலியுறுத்துவீங்களா? செய்தால் இதை வந்து அக்கிரமம்னு அதை எதிர்த்து போராட்டம் நடத்தாம கட்சிகள் இருக்குமா, உங்க கட்சி இருக்குமா? ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் ஆளுகிற அரசு தீவிர முயற்சி எடுத்தால் அதற்கு துணையாக இருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திமுக அதற்கு துணை நிற்கும் என்பது என்னுடைய கருத்து. மற்றொன்று, இன்றைக்கு கூட சபையில் திமுக உறுப்பினர் பேசும்பொழுது ஒரு குறுக்கீடாக அமைச்சர் குறுக்கிட்டு செம்பரம்பாக்கம் ஏரி கனத்த மழை சென்னையில் பாதிப்பு ஏற்பட காரணம் திமுக தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்பிய நேரத்தில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரிய விவாதம் ஏற்பட்டது. நான் மீண்டும் கேட்கிறேன், அந்த பெருமழை பெய்த பொழுது இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எத்தனை பேர் பொதுமக்களை அணுகினார்கள்? அந்த துணிவு அவர்களுக்கு இருந்ததா? எத்தனை நகர்மன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பேசும்போது நான் குறிக்கல, என்னுடைய கருத்துக்களை சொல்லிடுறேன். அண்ணன் மறுக்கட்டும், மறுபடியும் நான் பதில் சொல்றேன். ஆக செம்பரம்பாக்கம் ஏரி உடைப்பு ஏற்பட்டது எதனால் என்று இன்றைக்கு நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணை தேவை என்று எல்லா கட்சியும் குரல் கொடுக்கக்கூடிய சூழல் உருவானது அரசின் மெத்தன போக்கு. உடைப்பு வந்தது பெருமளம் ஏற்பட்ட காரணத்தால் அரசு அதுதான். ஆக அந்த எட்ஜ் ஆஃப் பாயிண்ட்க்கு போக வேண்டிய அலட்சியம் எதனால், செயற்குறிப்பு அனுப்பப்பட்டு முடிவெடுக்கப்படாது எதனால்? அதாவது நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்கள் 5 நாள்கள் தலைமைச் செயலகத்தில் கோப்புகள் தேங்கி கிடந்ததால் அந்த அணையை திறப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படாமல் காத்திருந்ததால் எதிர்பாராத பெருமழை லோக்கலைஸ்ட் லெவலில் எடுக்கப்பட்டதை தவிர முதலமைச்சரோட உத்தரவுக்கு காத்திருந்தோ இல்ல அமைச்சர்கள் உத்தரவுக்கு காத்திருந்தோ எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. முழுமையாக உலகிய செய்தியும் இருந்த செய்தியும் நடைபெற்ற செய்தியும் அதுதான். ஆனால் அவ்வப்பொழுது குறுகிய அளவில் நீர் அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருந்தால் தேக்கி வைக்கப்பட வேண்டிய காலகட்டம் எழுந்திருக்காது. ஆக பெரும் பிரச்சனை ஏற்படுவதற்கு அரசின் மெத்தன போக்கு என்பது சட்டமன்றத்தில் எதிரொலிக்க நினைத்த நேரத்தில் தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி நாங்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழலை இன்னைக்கு உருவாக்கி இன்னைக்கு ஒரு பிரச்சனை எழுப்பப்படுது அப்படின்னா அதுக்கு அதோடைய ஜெனிசிஸ் பல்வேறு காலகட்டங்கள் இருக்கலாம். அந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது, அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச்சதுன்னு பார்ப்போமா? இல்ல இருவருமே நீங்க காரணம் நான் காரணம், நீங்க காரணம் நான் காரணம்,
இப்படி சட்டமன்றத்துல ஒருவர் பிளேம் பண்றதுனால எந்த பிரச்சனையும் அடுத்து எடுக்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம், அவர் சொன்னதுல ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த மழைநீர் பாதித்த பொழுது சென்னை மாநகராட்சியில் கடலூர்லையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நேரடியாக ஒரு நாள் சென்று பார்த்துவிட்டு வந்த பிறகு அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்துக் கொண்டு 27 IAS மூத்த அதிகாரிகளை 24 மணி நேரம் அங்க நடந்து ஒரு உயிரிழப்பும் கூட, அதாவது சுகாதார பாதிப்புகளை குடிநீர் கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள். மழையை எப்படி அணுகினோம்னு 100 முறை இந்த அரங்கம் உட்பட பல அரசியல் ஆக்கிரமிப்புகள் பற்றி ஒரு வார காலத்துல அந்த 100 ஆண்டு காலுக்கு பெய்யாத மழை பெஞ்சதுல ஒரு வார காலத்துல தமிழக அரசு செய்த பணி யாராலுமே சாதிக்க முடியாத பணி. சாதாரண வேலை தேங்கி இருந்தார். யாரு பார்த்தா இல்ல ரெண்டு குறுக்கீடு தமிழ்நாடு முதலமைச்சரை அவங்க எந்த ஃபைலும் பெண்டிங் வைக்கிறது இல்ல. நீங்க செய்யற விவாதத்தை ஒட்டி 2 கருத்து அருமை சகோதரர் கேட்க விரும்புறேன். அதாவது இன்றைய தினம் 2400 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த நீர் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடக்கிறது என்று தோழர் சொல்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரி சம்பந்தப்பட்ட அறிவிப்பு ஏதேனும் ஒன்று இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வது 19 பத்திரிகையில அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தந்த பரிசு தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆண்ட கட்சி வெற்றி வாய்ப்பு இழந்ததும் எதிர்க்கட்சி திமுக வெற்றி பெற்றது. ஆக்கிரமிப்புகள் பல இடங்களில் பல நீர்நிலைகளை முறைப்படுத்தப்பட்டது. உங்க ஆட்சி காலத்துல 10 5 5 3 அதுக்கு பிறகு இங்க நீட்டிப்பு 2 கட்டத்திலே நடந்திருக்கு. நம்ம அது வந்து உயர் நீதிமன்றமா அணி இருக்கு. நம்ம இப்படி யார் காரணம்னு பட்டிமன்றம் நடத்தணுமா இல்ல இதுக்கு என்ன தீர்வுன்னு பேசணுமா? அப்படி பேசப்படுதா? மக்கள் எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான பரிசு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் ஆண்ட கட்சி வெற்றி வாய்ப்பு குறைவு. காங்கிரஸ் கட்சி கூட சேர்த்துனாலும் நீங்க வந்து தப்பிச்சீங்க. அதே சிதம்பரம் என்ன சொன்னார்? நாங்க இல்லனா திமுக ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி 60-70 தொகுதி ஜெயிக்கிற காரணம் காங்கிரஸ் காரணம். முஸ்லிம் லீக் கூட 7-8 கட்சி சேர்த்து ஒட்டுமொத்த தமிழக மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். 2வது முறையாக 5 ஆண்டுகள் ஆட்சியுடைய சாதனைகள், 2வது முறையாக ஆட்சிக்கு நாங்க வந்து சாதனைகளாகவே அவைகள் சாதனைகளாகவே இருக்கட்டும். ஆனால் குற்றம் சுமத்தப்பட்ட பகுதியில் ஆளுகிற அதிமுகவுக்கு வீழ்ச்சி எதனால் என்று சொன்னால் அரசுடைய மெத்தன போக்கு. அதைதான் என்னுடைய பதிவு. அதிமுகவுடைய சென்னையில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம்? இது வந்து காரணம் அதிமுகவா திமுகவா? இப்படித்தான் பொருளாளர் எங்க இருந்தாரு? கேரளாவில் இருந்தார் தெரியுமா? ஓய்வெடுத்து இருந்தார். அதெல்லாம் பேசாதீங்க. இங்க வந்தாரு. ஒரு பாய முட்டா போதுமா? உங்க கட்சி ஒரு பாய் சேல முட்டா போதுமா? மக்களை காப்பாற்றியது அதிமுக. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்போ சொல்ற தமிழக மக்களுக்காக எப்பவுமே உழைப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க. கருத்து வேறுபாடு கிடையாது, கட்சி வேறுபாடு, எல்லா மக்களுக்காக நாங்கள் உழைப்போம். மக்கள் தந்த தீர்ப்பையும் நாம் கணக்கிட்டு பார்க்க கொடுத்திருக்காங்க. 2வது முறை ஆட்சிக்கு எங்கதான் கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு கொடுக்கலையே. அதுவா விவாத பொருளா இருக்கணும். இருவற்றையும் இறுதியான ஒரே ஒரு கேள்விதான். இதுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டோன்ஸ்ல பேசப்படுதே தவிர இதுக்கான ஆக்கப்பூர்வமான தீர்வு, ஆக்கிரமிப்புகளை இப்படி அணுகலாம், இப்படி வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற போது இந்த பிரச்சனைகள் வரும், அரசு இப்படி கையாளலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் சரியான கருத்தை சொல்ல வேண்டுமானால் அரசின் சார்பாகவே கட்டப்படுகிற அரசு கட்டிடங்கள், பேருந்து நிலையங்கள், அரசு கட்டிடங்களை நீர்வழி புறம்போக்கில் இல்லாமல் தடுத்து நிறுத்தினாலே போதும் 30% நீர் ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம். அதீதமான பொலிட்டிக்கல் வில் இந்த ஆளுங்கட்சியை செய்வதுதான் வேடிக்கை. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பதில்
எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் இனிமேல் மழையால் எப்பொழுதும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். நிச்சயம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மழை பாதிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டுமல்ல, இந்த ஒரு நீர்நிலைகளுடைய பராமரிப்பு, இந்த நீர்நிலைகள் அப்படிங்கிறது நமது வாழ்வியலோடு நேரடியாக தொடர்புடையது. இன்னைக்கு வந்து முன்பிருந்த நீர்நிலைகள்ல ஒரு பாதியில் ஒரு கணிசமான பங்கு இல்லாம பெருமளவுக்கு சுருங்கி இருக்கிறது. நமது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பிலே இருக்கிறது. அந்த காலத்திலே இவ்வளவு நீர்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பைத்தியக்காரர்களா அந்த தேவையை உணர்ந்து அதற்கான வாய்ப்பு விட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை சுருக்கிட்டே போக முடியுமான்னு ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இது அரசியலை தாண்டிய பிரச்சனைகளும் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் இதை அணுகுவதற்கு ஒரு அதீதமான ஒரு பொலிட்டிக்கல் வில் ஆளுங்கட்சி தரப்புல மட்டுமல்ல, எல்லா அரசியல் கட்சி தரப்புலையும் தேவைப்படுகிறது. இன்னும் இதுல வந்து ஆக்கிரமிப்புகள் சார்ந்து நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய, அதுல வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல மற்றும் யாரும் மாறுபட முடியாது. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.